Hello friends, welcome to the Tech and Tech channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டேப் இல்லை ஒரு லேப்டாப் இல்லை ரெண்டுமே சேர்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேஜெட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாடல் வந்து AVITA கம்பெனியோட மேகஸ் த காஸ்மோஸ் 2-in-1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த AVITA கம்பெனி வந்து ஹாங்காங் பிராண்ட். அது மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் இதோட கம்பெனி இருக்குது. சப்போஸ் நீங்கள் பாண்டிச்சேரி மக்களாக இருந்தீங்கன்னா இந்த கம்பெனியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நான் ஒரு தாட்டி பாண்டி வந்திருந்தப்போ அப்போ தான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடையில் இந்த கம்பெனி நான் நோட்டீஸ் பண்ணேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா Windows 10 ஹோம் OS ப்ரீ இன்ஸ்டால்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, Intel Celeron ப்ராசஸர் இருக்குது. டிஸ்பிளே வந்து ஃபுல் ஹெச்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டோரேஜ் வந்து ஜஸ்ட் 64GB தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 4GB DDR4 RAM இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் Intel இன்சைடு, ப்ளூடூத், Wi-Fi, HDMI இதெல்லாம் கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, இப்போ பாக்ஸ்குள்ளே என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்தோலாம் நம்மளோட கேஜெட் தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குயிக் ஸ்டார்ட் கைட் அப்படின்னு ஒரு புக்கில் தந்திருக்காங்க. அப்புறம் அதுக்கான சார்ஜிங் கேபிள் ஒன்று தந்திருக்காங்க. நம்ம இந்தியன் ப்ளக் பாயிண்ட்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்காக தனியாக ஒரு அடாப்டர் தந்திருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா, அந்த சார்ஜரில் மேலே ஒரு ஸ்லைடிங் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதில் இந்த அடாப்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்லைட் பண்ணால் போதும், இன்சர்ட் ஆகிடும். சப்போஸ் இதை மறுபடியும் ரிலீஸ் பண்ணணுன்னா அங்கேயே ஒரு புஷ் பட்டன் மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மேலே ஸ்லைட் பண்ணால் ரிலீஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எதுக்கு தந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ஒன்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். அடுத்தது அவ்வளோதான் தந்திருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அவ்வளோதான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ கேஜெட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட AVITA டேப் கம் லேப்டாப். இந்த ஓரத்தில் ஒரு ஹோல் இருக்குல்ல, இது வேறு ஒன்றும் இல்லை, அதோட பேக் சைடு கேமரா தான். ஸோ கேஜெட்டோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்குது. அப்புறம் HDMI ஸ்லாட் ஒன்று இருக்குது. அப்புறம் இயர்ஃபோன் ஸ்லாட் இருக்குது. பவர் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB ஸ்லாட் இருக்குது. அப்புறம் பவர் அடாப்டர் ஸ்லாட் ஒன்று இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீழே ஒரு கேப் கொடுத்துருக்காங்களே, இது வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் அதோட ஸ்டாண்டு. நீங்கள் லேப்டாப்பாகவோ சரி இல்லை டேப்பாகவோ யூஸ் பண்ணும்போது இதை தான் நீங்கள் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ லேப்டாப்லலாம் பார்த்தீங்கன்னா இப்படி லிஃப்ட் பண்ணாலே அது ஸ்ட்ரைட்டாக நிற்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட பாடி வெயிட்னால். ஆனால் இதுக்கு அந்த பாடி வெயிட் எதுவுமே கிடையாது, அதனால தான் அந்த ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கீபோர்டை தனியாக டிட்டாச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்படி வச்சு நீங்கள் லிஃப்ட் பண்ணாலே போதும், அது தனியாக வந்துடும். இந்த பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சாக்கெட்ஸ் உங்களுக்கு தெரியும். இது மூலமாக தான் கீபோர்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் கண்ட்ரோல் போகுது. இல்லை அது மட்டும் இல்லை, பவர்ஃபுல் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் அதுக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டு ப்ளேஸ் பண்ணாலே தனியாக அந்த கீபோர்டு வந்து அட்டாச் ஆகிடுது. அந்த பின்னுக்கும் அந்த சாக்கெட்டுக்கும் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணால் மட்டும்தான் கண்ட்ரோல் போகும். ஸோ இப்போ கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே சார்ஜ் த பேட்டரி பிஃபோர் ஃபஸ்ட் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் சார்ஜரை இன்சர்ட் பண்ணுறேன். சார்ஜிங் இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெட் கலரில் லைட் பிளிங்க் ஆகும். இதே சார்ஜிங் ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த ரெட் கலர் லைட் ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம். இந்த பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. லாங் ப்ரெஸ் பண்ணால இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் பிரைட் ஆகும். இது மூலமாக ஆன் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த AVITA லோகோ வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு விண்டோ செட்டப் ஆப்ஷன்ஸ் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். இதெல்லாம் நீங்களே ஃபில் பண்ணிடலாம். லைக் Wi-Fi பாஸ்வேர்டு, மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு லிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதோட டச் சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். குயிக் ரெஸ்பான்ஸாக தான் இருக்குது. இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ உங்களுக்கு டேப்லெட் மோடில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ரைட் சைட் கார்னரில் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா டேப்லெட் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டேப்லெட் மோட் சேஞ்ச் ஆகிடும். இப்படி டிட்டாச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் காமிச்சிடுறேன். முக்கியமாக இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வெறும் 64GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் தந்திருக்காங்க. அதனால் நீங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டிய ஃபைல்ஸாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், இதெல்லாம் தனியாக ஒரு SD கார்டில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா USB மூலமாக வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 64GBயில் முக்கால்வாசி ஸ்பேஸ் வந்து இந்த OSஐ பிளாக் பண்ணிடும். ஸோ பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது உங்களோட லேப்டாப்பை ஸ்லோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லேப்டாப் வாங்குறதுக்கு பட்ஜெட் இல்லாதவங்க, ஃபோனை தவிர்த்து கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப ஹெவி யூசேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த லேப்டாப்பை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹெவி யூசேஜ்னால் இந்த ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், கேம்ஸ் விளையாடுறது, இந்த மைக்ரோசாஃப்ட்டில் எடிட் பண்ணுறது, இதெல்லாம் எதுவுமே இந்த லேப்டாப்பில் பண்ண முடியாது. இதோட பேசிக் நெசசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ் இல்லை மீட்டிங்ஸ் இதெல்லாம் அட்டென்ட் பண்ணுறது, அப்புறம் ஏதாச்சும் ப்ரௌஸ் பண்ணுறது, வீடியோஸ் பார்க்குறது, இதுக்கெல்லாம் மட்டும்தான் இந்த லேப்டாப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணி 1 இயர் ஆகுது. 1 இயராக நான் இப்போ சொன்ன நார்மல் யூசேஜ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த வகையான ஹேங்கிங்கோ இல்லை ஸ்லோ ப்ராசஸோ எதுவுமே ஆகலை. அடுத்தது கேமராவோட குவாலிட்டி என்னன்னு செக் பண்ணிடலாம். டிஃபால்ட் கேமரா குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.9 எம்பியில் இருக்குது. இதை நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1.9 எம்பி வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு மீட்டிங்கோ இல்லை ஜூமோ எதாக இருந்தாலும் இந்த குவாலிட்டி போதுமானதுன்னு நினைக்கிறேன். இது பேக் சைடு கேமரா. இதோட குவாலிட்டியும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்தபடியாக சவுண்டு குவாலிட்டியை செக் பண்ணிடலாம். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டியை நீங்களே கேட்டிருப்பீங்க, நல்லா தான் இருக்குது. அடுத்தபடியாக இதோட பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 16,000 ருபீஸ் வரும். நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு போய், அதுவும் எந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ரிபப்ளிக் டே சேல், இண்டிபெண்டன்ஸ் டே சேல் இப்படிலாம் போடுவாங்கள்ல, அந்த டைமில் போனீங்கன்னா 1000 to 1500 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதோட அமேசான் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வர வேண்டியது இருக்குது. அதனால் இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணிடுங்க. அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பீஸ்.